வெல்கம் ஃப்ரெண்ட்ஸ். இந்த வீடியோவில் நம்ம ஒன் ரோல் ஆம்லா பேஸ்கெட் எப்படி பண்ணுறது அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கலாம் வாங்க. இது வந்து ஒன் ரோல் ஆம்லா பேஸ்கெட் எனக்கு இந்த மாதிரி வந்திருக்கு. இப்போ இந்த பேஸ்கெட்டுக்கு வந்து நான் க்ரீன் கலர் ஒயர் யூஸ் பண்ணி போட்டிருக்கேன். இது நாட்டெல்லாம் வந்து ஆம்லா ஷேப்பில் இருக்கிறதுனால இது வந்து ஆம்லா நாட் பேஸ்கெட்டுன்னு சொல்கிறோம். நெல்லிக்காய் முடிச்சு கூடை அப்படின்னு சொல்லுவாங்க. பாருங்கள், எனக்கு நாட்டெல்லாம் எந்த மாதிரி வந்திருக்கு. கூடையோட சைஸ் பாருங்கள். கைப்பிடி வந்து இதுக்கு நான் ரெண்டு ஒயர் யூஸ் பண்ணி சுற்று கைப்பிடி போட்டிருக்கேன். இப்போ பாருங்கள், எல்லா நாட்டும் எவ்வளோ டைட்டாக வந்திருக்குன்னு சொல்லிட்டு. இந்த கூடை வந்து நல்லா ஸ்ட்ராங்காக இருக்கும். நீங்கள் வந்து பெரிய கூடை ட்ரை பண்ணணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா ஃபஸ்ட்டு இந்த ஒன் ரோல் கூடை போட்டு ட்ரை பண்ணி பார்த்துட்டு அதில் என்னெல்லாம் நம்மளுக்கு வந்து மிஸ்டேக்ஸு இருக்குதுன்னு சொல்லிட்டு லேர்ன் பண்ணிவிட்டு கூட நீங்கள் பெரிய கூடை ட்ரை பண்ணலாம். பாருங்கள், நாட்டெல்லாம் எவ்வளோ அழகாக இருக்குதுன்னு சொல்லிட்டு, எவ்வளோ க்யூட்டாக இருக்குதுன்னு. வாங்க இப்போ இந்த நம்ம கூடை எப்படி செய்கிறதுன்னு சொல்லிட்டு பார்க்கலாம். இதுக்கு நான் வந்து க்ரீன் கலர் ஒயர் எடுத்திருக்கேன். நான் பேஸ் வந்து 15 நாட் போட்டிருக்கேன். ஒரு நாட்டுக்கு 2 ஒயர் வீதம் 30 ஒயர்ஸ் நான் வந்து கட் பண்ணியிருக்கேன். ரன்னிங் ஒயரோடு சேர்த்து 3 ஒயர் வந்து ஒரு நாட்டுக்கு நம்ம யூஸ் பண்ணுவோம். ஸோ எனக்கு வந்து பேஸ் வந்து இந்த மாதிரி கிடச்சிருக்கு. பாருங்கள், இது வந்து இந்த பேஸ் வந்து எப்படி இருக்கும்னா பாருங்கள், நடுவில் வந்துட்டு சென்ட்ரல் லைனுக்கு மேலே 2 லைனு கீழே 2 லைன் நான் போட்டிருக்கேன். ஒவ்வொரு கார்னர்லையுமே முக்கோண வடிவில் நம்மளுக்கு கிடைக்கும். ஸோ டோட்டலாக பார்த்திங்கன்னா ஹெக்ஸகன் ஷேப்பில் இருக்கும் இந்த கூடையோட பேஸு. பாருங்கள், நாட்டு எவ்வளோ ஸ்ட்ராங்காக இருக்குதுன்னு சொல்லிட்டு. இது வந்து அடிக்கடி ஒவ்வொரு நாட்லேயும் 3 ஒயர் இருக்கிறதுனால அடிக்கடி லூஸ் ஆகிக்கும். ஸோ நல்லா டைட் பண்ணிக்கணும் அப்பப்போ. பாருங்கள் எப்படி ஒயரெல்லாம் கிராஸ் ஆகுதுன்னு சொல்லிட்டு. ஒவ்வொரு நாட்டில் இருந்தும் 2 ஒயர் கிராஸ் ஆகும். இப்போ இந்த கார்னரில் இருக்கிற நாட்டோட ஒயர் எடுத்து ரன்னிங் ஒயரை மெஷர் பண்ணணும். அதோட எண்டு வரைக்கும் மெஷர் பண்ணிவிட்டு எந்த இடத்துல முடியுதோ அந்த இடத்துல ரன்னிங் ஒயரை ஃபோல்டு பண்ணிவிட்டு நம்ம நாட் போடணும். போடுறதுக்கு முன்னாடி எல்லா நாட்டையுமே நம்ம டைட் பண்ணிக்கணும். எப்போவுமே நம்ம நாட் போடுறதுக்கு முன்னாடி ப்ரீவியஸ் நாட்டை வந்து நல்லா டைட் பண்ணிக்கணும். பண்ணிவிட்டு நம்ம போட ஆரம்பிக்கணும். அப்போ தான் நம்மளுக்கு ஷேப் வந்து கரெக்டாக கிடைக்கும். இல்லை அப்படின்னா லூஸாக இருந்துச்சுன்னா பார்க்குறதுக்கு ஒரு அன்ஈவனாக இருக்கும். ஸோ அதனால் நம்ம எல்லா ஒயரையுமே நல்லா கிராஸ் ஆகிற எல்லா ஒயரையும் 2 ஒயராக கிராஸ் ஆகும். அது எல்லாமே நம்ம நான் டைட் பண்ணிவிட்டு இப்போ பாருங்கள், நான் ஃபஸ்ட் நாட் வந்து போட்டுட்டேன். சென்ட்ரல் லைனுக்கு மேலே 2 லைனு கீழே 2 லைனு போட்டிருக்கேன். இது அதுக்கடுத்து வந்து இப்போ நம்ம கார்னர் டேர்ன் பண்ணுற லைனு இது நான் போட்டுட்ருக்கிறது கூடையோட ஃபஸ்ட் லைனு. இப்போ எல்லா ஒயரையும் டைட் பண்ணிவிட்டு ஃபஸ்ட்டு வந்து ஒரு லூப் ஃபார்ம் பண்ணிக்கணும் ரன்னிங் ஒயர்லேருந்து. செகண்ட் வந்து ஒயரை எடுத்து அதுக்கு மேலே லூப் ஃபார்ம் பண்ணிக்கணும். இப்போது தேர்ட் ஒயர் எடுத்து கீழே டைட்டாக சுற்றிட்டு ஃபஸ்ட்டு ஒயரோட டிப்பை வந்து மேலே தூக்கி விட்டுருங்க. செகண்ட் ஒயரோட கார்னர் எடுத்து ஃபஸ்ட் லூப்பில் விடணும். தேர்டு ஒயரோட கார்னர் எடுத்து ஃபஸ்ட்டு 2 லூப்லையுமே இன்சர்ட் பண்ணணும் டிப்பு. தேர்டு ஒயரோட டிப் எடுத்து ஃபஸ்ட்டு 2 ஒயரோட 2 லூப்லையுமே இன்சர்ட் பண்ணிக்கணும். பண்ணிவிட்டு இப்போ வந்து கொஞ்சம் கொஞ்சமாக டைட் பண்ணி ஒயர் பிறண்டாமல் டைட் பண்ணி அந்த ஆம்லா ஷேப் கிடச்சதுக்கப்புறமா நல்லா டைட் பண்ணி நாட்டு போட்டுறணும். நாட் போட்டதுக்கப்புறம் அந்த இடையில ஒயர் கேப் 3 நாட்டுக்கு இடையில வருது இல்லையா அந்த நாட்டு, அதனால் 3 ஒயருக்குமே இடையில கேப் இல்லாமல் பார்த்துக்கணும். கீழே 3 நாட்டு இருக்கும், மேலே 3 ஒயர் இருக்கும். ஸோ 3 ஒயரையும் டைட் பண்ணணும். கீழே இருக்கிற 3 நாட்டோட ஜாயிண்டாக இருக்கான்னு பார்த்துக்கணும். ஸோ அப்போ தான் கரெக்டாக அந்த நாட்டு வந்து இந்த 3 நாட்டுக்கு இடையில ஃபிக்ஸ் ஆகும். இப்போது ஃபஸ்ட் ஒயரை எடுத்து லூப் ஃபார்ம் பண்ணிவிட்டு செகண்ட் ஒயரை அதுக்கு மேலே கிராஸாக லூப் ஃபார்ம் பண்ணிவிட்டு கீழே வந்து டைட்டாக பிடிச்சிக்கணும்.
தேர்டு ஒயர் எடுத்து 2 ஒயரையும் சேர்த்து கீழே அடியில் வந்து கொஞ்சம் டைட்டாக சுற்றிட்டு ஃபஸ்ட் ஒயரோட டிப்பை மேலே தூக்கி விட்டுட்டு 2வது ஒயரோட டிப்பை ஃபஸ்ட் லூப்பில் மட்டும் விடணும். 3வது ஒயரோட டிப் எடுத்து ஃபஸ்ட்டு 2 லூப்லேயுமே இன்சர்ட் பண்ணிக்கணும். ஸோ இந்த மாதிரி நீங்கள் வந்து உங்களுக்கு புரியல அப்படின்னா திருப்பியும் ரீவைண்ட் பண்ணி பாருங்கள். இல்லைன்னா தனியாக 3 ஒயர்ஸ் எடுத்து கூட இந்த நாட்டு போட்டு ப்ராக்டிஸ் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் நீங்கள் கூட பண்ணுங்கள். இப்போ பாருங்கள், ஸ்லோவாக டைட் பண்ணி ஷேப் வந்ததுக்கப்புறமா நல்லா டைட் பண்ணணும். ஆப்போசிட் கார்னரை நீங்கள் ப்ரெஸ் பண்ணிங்கனாவே இந்த ஒயர் இழுக்கிறப்ப வந்து அது கரெக்டாக அந்த ஷேப் வந்துடும். ஸோ பாருங்கள், மேலே 3 ஒயர் இருக்குது, கீழே 3 நாட்டு இருக்குது, கரெக்டாக ஜாயிண்ட் ஆகிருக்கு நெல்லிக்காய் நாட்டு. ஸோ இப்போ வந்து அடுத்த நாட்டு போடுறது எப்படின்னு பார்க்கலாம். போடுறதுக்கு முன்னாடி எல்லா நாட்டையும் டைட் பண்ணிவிட்டு லூப் ஃபார்ம் பண்ணிக்கணும். இப்போ செகண்ட் ஒயர் எடுத்து ஃபஸ்ட் லூப்புக்கு மேலே க்ராஸாக வச்சு லூப் ஃபார்ம் பண்ணிவிட்டு கீழே வந்து டைட்டாக பிடிச்சிக்கணும். தேர்டு ஒயரை 2ஐயும் சேர்த்து டைட் பண்ணிவிட்டு ஃபஸ்ட் ஒயரோட டிப்பை வந்து மேலே தூக்கி விட்டாச்சு. 2வது ஒயரோட டிப் எடுத்து ஃபஸ்ட் லூப்பில் மட்டும் விடணும். மூணாவது ஒயர் எடுத்து ஃபஸ்ட்டு 2 லூப்லையுமே சேர்த்து விடணும். அந்த மாதிரி பண்ணிவிட்டு அப்புறமா கொஞ்சம் கொஞ்சமாக நம்ம வந்து டைட் பண்ண போகிறோம். இப்போ செகண்ட் ஒயர் போட்டாச்சு. இப்போ தேர்டு ஒயர் பாருங்கள், 2 லூப்லையுமே சேர்த்து விடணும். விட்டுட்டு இன்சர்ட் பண்ணி முடித்ததுக்கப்புறமா ஒயரை பரண்டிருக்காமல் எடுத்து விட்டுட்டு கொஞ்சம் கொஞ்சமாக ஸ்லோவாக அந்த 3 ஒயரையுமே கொஞ்சம் கொஞ்சமாக இழுக்கணும். இழுத்துட்டு கீழே அந்த 3 நாட்லையுமே கேப் இல்லாமல் ஜாயிண்ட் ஆகிருக்கா அப்படின்னு அந்த ஆப்போசிட் எண்டை லைட்டாக ப்ரெஸ் பண்ணி ஒயரை இழுத்தோம்னா அந்த நாட்டு வந்து ஃபார்ம் ஆகிரும். கரெக்டாக 3 நாட்டுக்கும் நடுவில் கரெக்டாக அந்த ஆம்லா நாட்டு வந்து ஃபிக்ஸ் ஆகும். மேலே 3 ஒயர் இந்த மாதிரி இருக்கும். ஸோ ஒவ்வொரு நாட்டும் போடுறதுக்கு முன்னாடி கீழே இருக்கிற ஒயரை வந்து நல்லா டைட் பண்ணிவிட்டு போடணும். இப்போது ஃபஸ்ட் லூப் ஃபார்ம் பண்ணிவிட்டு செகண்ட் லூப் வந்து அதுக்கு மேலே க்ராஸாக வர்ற மாதிரி வச்சுக்கோங்க. தேர்டு ஒயர் எடுத்து 2 லூப்பையும் சேர்த்து சுற்றி கீழே டைட்டாக பிடிச்சிக்கணும். ஃபஸ்ட் ஒயரோட டிப்பை மேலே எடுத்து விட்டாச்சு. 2வது ஒயரோட டிப்பை ஃபஸ்ட் லூப்பில் மட்டும் விடணும். ஒயர் பரண்டாமல் எடுத்து விட்டுக்கணும். தேர்டு ஒயரோட டிப்பை வந்து இந்த ஃபஸ்ட்டு லூப்லையும் விடணும், செகண்ட் லூப்லையும் விடணும். 2 லூப்லையும் சேர்த்து விட்டுட்டு ஒயர் பரண்டிருக்கான்னு பார்த்து எடுத்து விட்டுட்டு இப்போது 3 ஒயர் மேலே இருக்கிறது இல்லையா, அந்த ஒவ்வொரு ஒயரையுமே ஸ்லோவாக டைட் பண்ணி ஷேப் வந்ததுக்கப்புறமா நல்லா டைட் பண்ணணும். மேலே 3 ஒயரும் டைட் பண்ணிவிட்டு கீழே அந்த 3 நாட்லையுமே கேப் இல்லாமல் நம்ம வந்து செட் பண்ணணும். அது ஒன்றும் இல்லை, அந்த லூப்போட மேல் பாகத்தை அமுக்கிட்டு ப்ரெஸ் பண்ணிவிட்டு ஒயரை பிடிச்சி இழுத்தோன்னா கரெக்டாக அந்த ஷேப் வந்து வந்துடும். அதுவும் இல்லாமல் இந்த 3 நாட்டுக்கு நடுவில் இந்த ஆம்லா நாட்டு வந்து கரெக்டாக ஃபிக்ஸ் ஆகும். இப்படி தான் ஒவ்வொரு நாட்டும் நம்ம போடணும். ஒவ்வொரு நாட்டும் போடுறதுக்கு முன்னாடி எல்லா ஒயரையும் கிராஸ் ஆகும், 2 ஒயராக கிராஸ் ஆகும். எல்லா ஒயரையும் டைட் பண்ணிட்டு தான் ஒவ்வொரு நாட்டும் போடணும். இது கவனமாக பண்ணால் தான் உங்களுக்கு நாட்டோட ஷேப்பும் ஒயரோட டைட்னஸும் ஈவனாக கிடைக்கும். இப்போ பாருங்கள், ஃபஸ்ட் லைனில் நம்ம 5 நாட்டு போட்டாச்சு. இப்போ ரன்னிங் ஒயரை ஃபோல்டு பண்ணியாச்சு. அதுக்கடுத்து 2வது ஒயரை க்ராஸாக அதுக்கு மேலே இப்போ நான் 4 நாட்டு போட்டு காட்டிட்டேன். இது 5வது நாட்டு. 2 லூப்பு க்ராஸாக வச்சுட்டு 3வது ஒயரை சுற்றிட்டோம் கீழே டைட்டாக. இப்போ ஃபஸ்ட் ஒயரோட டிப்பை மேலே எடுத்து விட்டுட்டு செகண்ட் ஒயரோட டிப்பை ஃபஸ்ட் லூப்பில் மட்டும் இன்சர்ட் பண்ணுறோம். தேர்டு ஒயரோட டிப் எடுத்து இந்த 2 லூப்லையும் சேர்த்து இன்சர்ட் பண்ணுறோம். பண்ணிவிட்டு இப்போது மேலே இருக்கிற 3 ஒயரையுமே கொஞ்சம் கொஞ்சமாக டைட் பண்ணி ஆம்லா ஷேப் வருதா அப்படின்னு சொல்லிவிட்டு நாம் செக் பண்ணணும். இப்போ 3 ஒயரையுமே கொஞ்சம் கொஞ்சமாக இழுத்து டைட் பண்ணிவிட்டு
இந்த ஆம்லா ஷேப் வருதா அப்படின்னு சொல்லிட்டு கரெக்டாக செக் பண்ணிட்டு ஷேப் வந்ததுக்கப்புறம் நல்லா டைட் பண்ணி விட்டுறணும். இப்போ கீழே இருக்கிற 3 நாட்லுக்கும் நடுவில் இருக்கு பாருங்கள் ஆம்லா நாட்டு, மேலே வந்து 3 ஒயர் இருக்கும். அப்போ டைட் பண்ணிக்கணும். ஒவ்வொரு நாட்டும் போடுறதுக்கு முன்னாடி எல்லா ஒயரையும் ஒரு டைம் ஒன்ஸ் டைட் பண்ணிவிட்டு இப்போ அடுத்த நாட் போடணும். பாருங்கள் ஸ்லோவாக நான் தான் போடுறேன். இப்போ அதுக்கு அடுத்த நாட் போடுறேன். ஃபஸ்ட்டு லூப்புக்கு மேலே செகண்ட் லூப்பை கிராஸாக வச்சுட்டு தேர்ட் ஒயர் எடுத்து கீழே டைட்டாக சுற்றிடுங்க. இப்போ ஃபஸ்ட்டு ஒயரோட டிப்பை மேலே தூக்கி விட்டாச்சு. ரெண்டாவது ஒயரை வந்து அதோட டிப்பை ஃபஸ்ட் லூப்பில் மட்டும் இன்சர்ட் பண்ணணும். மூணாவது ஒயரோட டிப்பை வந்துட்டு 2 லூப்லேயும் சேர்த்து இன்சர்ட் பண்ணணும். பாருங்கள் பரண்டுக்கும் அடிக்கடி ஒயரை இப்போ கரெக்டாக எடுத்து விட்டுக்கணும். இப்போ தேர்டு ஒயரு 2 லூப்லேயும் சேர்த்து இன்சர்ட் பண்ணணும். இந்த அம்லா நாட்டு புரியாதுன்னு சொல்லிட்டு தான் இப்போ நான் நிறைய நாட்டு போட்டு காட்டுறேன். ஸோ புரியலை அப்படிங்கிறவங்க வந்து திருப்பி ரீவைண்ட் பண்ணி கொஞ்சம் கொஞ்சமாக ஸ்லோவாக வச்சு எந்த ஒயருக்கு அப்புறமா எந்த ஒயரை இன்சர்ட் பண்ணுறாங்கன்னு சொல்லிவிட்டு ஸ்லோவாக நீங்கள் ப்ளே பண்ணி கூட பார்த்துக்கலாம். இப்போ 3 ஒயரையுமே மேலே கொஞ்சம் கொஞ்சமாக இழுத்து டைட் பண்ணோன்னா நம்மளுக்கு அந்த ஆம்லா ஷேப் கிடச்சிரும். அதுக்கப்புறம் வந்துட்டு கரெக்டாக அந்த 3 நாட்டுக்கு இடையில நம்ம அம்லா நாட்டு வந்து ஃபிக்ஸ் ஆயிரும். இப்போ பாருங்கள் நாட்டு கரெக்டாக எப்படி இருக்குதுன்னு சொல்லிட்டு கீழே அதெல்லாம் ஒயரெல்லாம் எப்படி கிராஸ் ஆகுதுன்னு. இப்போ அடுத்த லூப்பு ஃபஸ்ட் லூப் போட்டுட்டு செகண்ட் லூப் வந்து கிராஸாக வச்சு போட்டுக்கணும் செகண்ட் ஒயரை. இப்போ தேர்டு ஒயர் எடுத்து 2 லூப்பையும் சுற்றி கீழே டைட்டாக சுற்றிடணும். ஃபஸ்ட் ஒயரோட டிப்பை மேலே எடுத்து விட்டுறணும். ரெண்டாவது ஒயரோட டிப்பை ஃபஸ்ட் லூப்பில் மட்டும் இன்சர்ட் பண்ணணும். ஒயர் புரண்டிருந்தால் எடுத்து விட்டுக்கணும். தேர்டு ஒயரோட டிப்பை வந்துட்டு ஃபஸ்ட்டு 2 லூப்லேயுமே சேர்த்து இன்சர்ட் பண்ணணும். பண்ணிவிட்டு பரண்டிருக்கிற ஒயரை ஸ்ட்ரைட்டாக எடுத்து விட்டுட்டு 3 ஒயரையுமே ஸ்லோவாக இழுத்து டைட் பண்ணி ஆம்லா ஷேப்பு நாட் ஷேப் அப்புறமா டைட்டு ஃபுல்லாக டைட் பண்ணிடணும். 3 நாட்டு கீழே இருக்குல்ல அதுக்கு சென்டரில் அந்த நாட்டு வந்து கரெக்டாக ஃபிக்ஸ் ஆகிற மாதிரி டைட் பண்ணிக்கணும். கொஞ்சம் கொஞ்சமாக அட்ஜஸ்ட் பண்ணி பாருங்கள் இப்போ எப்படி நாட்டு வந்திருக்குன்னு சொல்லிட்டு. இப்போ 3 ஒயரையுமே டைட் பண்ணியாச்சு. அந்த நாட்டு போட்டு முடிச்சுட்டு இப்போ அடுத்த நாட்டு போடுறதுக்கு முன்னாடி எல்லா நாட்டையும் டைட் பண்ணிக்கணும். 2 ஒயராக கிராஸ் ஆகும் ஒவ்வொரு நாட்டில் இருந்தும். ஸோ அதை எல்லாமே நல்லா டைட் பண்ணிக்கிட்டு இப்போ அடுத்த இது வந்து பாருங்கள் லூப் ஃபார்ம் பண்ணிவிட்டு செகண்ட் லூப் மேலே கிராஸாக வச்சுட்டு தேர்டு ஒயரை வந்து கீழே டைட்டாக சுற்றிட்டு ஃபஸ்ட் ஒயரோட டிப்பை மேலே தூக்கி விட்டாச்சு. ரெண்டாவது ஒயரோட டிப்பை ஃபஸ்ட் லூப்பில் மட்டும் விடணும். ரெண்டாவது ஒயரோட டிப்பை வந்து ஃபஸ்ட் லூப்பில் விட்டுறோம். தேர்டு ஒயரோட டிப்பை வந்து 2 லூப்லேயுமே சேர்த்து விடணும். சேர்த்து இன்சர்ட் பண்ணிவிட்டு நாட்டு மேலே இருக்கிற 3 ஒயரையும் கொஞ்சம் கொஞ்சமாக ஸ்லோவாக டைட் பண்ணி ஷேப் வந்ததுக்கப்புறம் ஃபுல்லாக டைட் பண்ணி அந்த கீழே இருக்கிற 3 நாட்டுக்கும் இடையில கேப் இல்லாமல் பார்த்து கரெக்டாக நாட் போட்டு ஃபிக்ஸ் பண்ணணும். இப்போ நாட்டை வந்து ஸ்லோவாக டைட் பண்ணி முடிச்சுட்டு கரெக்டாக 3 ஒயரையும் கொஞ்சம் கொஞ்சமாக ஸ்லோவாக டைட் பண்ணி நாட்டு வந்து அந்த கீழே இருக்கிற 3 நாட்டுக்கும் சென்டரில் ஃபிக்ஸ் ஆகிற மாதிரி அட்ஜஸ்ட் பண்ணி நாம் தான் நம்மளோட ஃபிங்கரை யூஸ் பண்ணி அந்த இது இடத்துக்கு வந்து கரெக்டாக ஃபிக்ஸ் பண்ணுற மாதிரி கொண்டு வரணும். வந்துட்டு இப்போ பாருங்கள் நாட்டு எப்படி வந்திருக்குன்னு. அதுக்கப்புறம் பாருங்கள் பேஸ் வந்து எனக்கு இந்த மாதிரி வந்திருக்கு. சென்ட்ரல் லைனில் வந்து 15 நாட்ஸு 1 2 3 4 5 6 7 8 9 10 11 12 13 14 15. அதுக்கு மேலே அதுக்கு அடுத்த லைன் பார்த்திங்கன்னா 14 வரும். கவுண்ட் பண்ணி பார்க்குறப்போ 14.
அதுக்கு அடுத்து பாருங்கள், இப்படி ஒவ்வொரு லைன்லேயும் ஒவ்வொரு நாட் கம்மியாகிட்டே வரும். அதனால தான் நம்மளுக்கு அந்த ஹெக்ஸகன் ஷேப் வந்து கிடைக்கிது. இப்போ சென்ட்ரல் லைனுக்கு மேலே 2 லைனு கீழே 2 லைன் போட்டுட்டு இப்போ ஃபஸ்ட் லைன் வந்து நம்ம போட்டாச்சு பாருங்க. ஒவ்வொரு நாட்டு கம்மியாக வரும் அடுத்தடுத்த லைனில். சென்ட்ரல் லைன் 15னா அதுக்கடுத்த லைன் வந்து 14 வரும், அதுக்கடுத்த லைன் வந்து 13 வரும். அப்படி ஒவ்வொரு நாட்டாக கம்மியாயிட்டே வரும். அதுக்கப்புறம் பாருங்கள் பேஸ் வந்து எப்படி வந்திருக்குன்னு சொல்லிட்டு. அப்போ அந்த கார்னரில் பார்த்திங்கன்னா 3 நாட்டு இருக்கும், 4 நாட்டு, மொத்தம் 5 லைன் போட்டிருக்கோம். அதில் ஃபஸ்ட் லைன் நம்ம போட்டு முடித்தாச்சு. முடித்ததுக்கு அப்புறமாவும் எல்லா வயரையும் அந்த கிராஸ் ஆகிற வயரெல்லாம் டைட் பண்ணிக்கணும். பண்ணிவிட்டு பாருங்கள் இப்போ எப்படி இருக்குதுன்னு சொல்லிட்டு. ஷேப்பு ஹெக்ஸகன் ஷேப்பு 1 ரோல் ஆம்லா நாட் பேஸ்கட்டோட பேஸ் வந்து நான் போட்டாச்சு. வயரெல்லாம் எப்படி கிராஸ் ஆகுதுன்னு பாருங்கள். 2 வயராக ஒவ்வொரு நாட்டில் இருந்தும் மேலே கிராஸ் ஆகும். இப்போ ரன்னிங் வயரோட சேர்த்து போடுறப்போ ஒவ்வொரு நாட்டுக்கும் 3 வயர் யூஸ் பண்ணி நம்ம போடுவோம். இப்போ ஒவ்வொரு கார்னர்லேயுமே எல்லாத்தையும் நம்ம அந்த 2 வயரை வந்து கிராஸ் ஆகிற வயரை டைட் பண்ணிவிட்டு பேராக வச்சு பார்த்திங்கனாவே தெரியும் 2 வயராக கிராஸ் ஆகும். நான் பார்த்துட்டே வரணும் பாருங்கள். ஃபஸ்ட்டு கிராஸ், செகண்ட் கிராஸ், தேர்டு கிராஸ், 2 கிராஸ் ஆகும். அதில் கார்னரில் பார்த்திங்கன்னா மேலே ஒவ்வொரு சைட்லேயும் 3 கார்னரில் ஒவ்வொரு வயர் மட்டும் தனியாக இருக்கும் பாருங்கள். இந்த வயர் எல்லாமே 2 கிராஸ் ஆகும். கிராஸ் ஆகிறப்ப ஒரே ஒரு வயர் மட்டும் நம்மளுக்கு அந்த கார்னரில் இருக்கும், அது மட்டும்தான் சிங்கிளாக இருக்கும். மற்ற எல்லாமே 2 வயராக அந்த தனியாக இருக்கிற வயரை வந்து நம்ம கட் பண்ணிவிட்டு உள்ளே சொருகிற அளவுக்கு விட்டுட்டு கட் பண்ணிடணும். இப்போ கட் பண்ண வயரை வந்து உள்ளே சொருகி விட்டுறணும். இதே மாதிரி கார்னர் வயரை வந்து தனியாக இருக்கிறத வந்து கட் பண்ணிவிட்டு உள்ளே இன்சர்ட் பண்ணிவிட்டு மேலே கார்னர் டர்ன் பண்ணி ஃபுல்லாக போட்டுற வேண்டியதான். போட்டதுக்கப்புறம் ஃபைனலில் மேலே வந்து ஒரு லைனு நார்மல் நாட் போட்டு எக்ஸ்ட்ரா இருக்கிற வயரெல்லாம் உள்ளே அந்தந்த லைனில் சொருகிட்டு எக்ஸ்ட்ரா இருக்கிற வயரை வந்து கட் பண்ணிடுங்க. அதுக்கப்புறம் 2 வயர் யூஸ் பண்ணி சுத்து கைப்பிடி போட்டிருக்கேன். ஃபினிஷிங் வந்து எனக்கு இந்த மாதிரி வந்திருக்கு. 1 ரோல் க்ரீன் கலர் வயர் ஆம்லா பேஸ்கட் இந்த சைஸில் வந்திருக்கு. இதே மாதிரி நீங்களும் 1 ரோலில் போட்டுட்டு அதுக்கப்புறமா உங்களுக்கு இப்போ தேவையான சைஸில் பெரிய கூடை வந்து போட்டு நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். இது வந்து சின்ன ஒரு லஞ்ச் பேக்காக யூஸ் பண்ணிக்கலாம். இந்த 1 ரோல் கூடை போட்டு நீங்கள் ப்ராக்டிஸ் பண்ணதுக்கப்புறம் நம்ம பெருசாக ட்ரை பண்ணிக்கலாம். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ். தேங்க்யூ ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ.